Yamaha RD 350 4 months டைமில் கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூவாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 4 மாதத்தில் வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லேபர் காஸ்ட்டு ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்கே சோர்ஸ் பண்ணாங்க இதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 RX ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த 3 RXும் எந்த ஒரு கஸ்டமரு எங்கே டெலிவரி ஆக போகுதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிவர்ஸ் பெயிண்டிங். இதில் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்பிள் தீமில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஸ்டாக்காக இருக்குது. பிளாக் ஒன்று, மெரூன் ஒன்று. இதில் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கு, ஸ்டிக்கர் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து சுசுகி பைக்கு ஊட்டி கஸ்டமருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கல் தீமில். இது வந்து ஃபுல்லாக மாடிஃபை ஆகுது. இந்த வண்டி பற்றியும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அண்ட் இப்போ RD 350 பற்றி பார்ப்போம். அப்புறம் இந்த வண்டியோட கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு 2 கேரேஜ் போயிட்டு ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னீங்க. நம்ம அது வேணாம், நம்மளுக்கு எப்படி தெரியும் நமக்கு தேடி வந்தார், எப்படி ரெடி பண்ணாது? நம்ம சேனல் மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் வந்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வண்டி இருக்குது, பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஃபிட் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணலை, ஃபுல் டிஸ்மேன் அசம்பிளில் தான் இருக்குன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கொஞ்சம் பார்ட்ஸில் இல்லாமல் இருந்தது. அதையும் சோர்ஸ் பண்ணி போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு இதோட ஆயில் சீல் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா யூஎஸ்பிக்கு ஆயில் சீல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், கிளியரன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆயில் சீல் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் இன்ஜின் பின் டு பின் ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமர் ஆல்மோஸ்ட் இப்போது ரைடும் போயிட்டு வந்துட்டார். அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இங்கே திருச்சி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வந்துட்டார். ஓட்டியும் பார்த்துட்டாரு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை வந்துட்டு. RD 350 ஒரு 350 சிசியில் ரொம்ப ஹைப்பாக இருக்க பைக்கு. அதாவது மக்கள்கிட்ட சொல்கிறேன், பயங்கரமாக போகும். இதோட டாப் ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸு அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த வண்டி எப்படி செட் பண்ணியிருக்குன்னா, பாயிண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு, எலக்ட்ரிக்கலாக மாற்றியாச்சு. ஏன்னா கஸ்டமர் வந்து எப்போயாவது ஒன் டைம் தான் எடுத்து ஓட்டோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஃபுல் எலக்ட்ரானிக்காக போட்டாச்சு வண்டியில். இது எப்படின்னா ஸ்லோ ஸ்பீட் க்ரூஸ் பண்ணும்போது க்ரூஸ் பண்ண முடியும் உங்களால். டாப் ஒன் போனால் டாப் ஒன் வேலை செய்யும். ஆல்மோஸ்ட் கஸ்டமர் ஹைவேஸில் 200+ ஓடிட்டு வந்துட்டார் வண்டியை. அது அவர் வேணான்னு சொல்லி அமிச்சேன். சரி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வண்டி ரிலேபிளாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடின்னு செக் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். யார் யார் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தரத்துக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வண்டியை. ஓகே ப்ரோ. இப்போ RD 350 பொறுத்த வரையும் வண்டி பயங்கரமாக போகும். அதுக்கேற்ற பிரேக்கிங் வந்து அந்த காலத்தில் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆமாம், இதுலேயும் ஸ்டாக்காக தான் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாமா? இல்லை போதும். அது ஒருத்தர் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தான் பிரேக்கிங் இருந்தாலுமே சரி, யாராவது சப்போஸ் சைட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ வந்துட்டாங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் சம் ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து சேஃப்டி ரைடாக ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் அதுதான் நான் சொல்லுவேன். ரேஷ் டிரைவிங் பண்ண வேண்டாம். வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணிட்டோம். எந்த அளவு RD 350 ரியலபிளாக இருக்கும்? ஸோ அடுத்தது இவர் திருப்பி இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணணும்னா எவ்வளோ வருஷம் பிடிக்கும்? ஸ்பேர்ஸ் தான் டிமாண்ட் ஆக்சுவலி இங்கே. இப்போது ஸ்பேர் சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று கிடைக்க மாட்டேங்குது ஒரிஜினல் ஸ்பேர்ஸு. இதுக்கே சில ஸ்பேர்ஸ்லாம் செஞ்சு தான் போட்டோம், கிடைக்கல. ஸோ அப்படின்ற விஷயத்தில் கஸ்டமர் நிறைய இடத்துல சோர்ஸ் பண்ணி பார்த்தா, நாங்களும் சோர்ஸ் பண்ணி பார்த்தோம், கிடைக்கலன்றப்போ கீர் ஷாப்லாம் செஞ்சு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். என்னன்னா இந்த மெட்டீரியல் இன்னும் ஒரு 50 வருஷம் இந்த மெட்டீரியல் ஓடும். இப்போ வர மெட்டீரியல் ஓடும் கேட்டிங்கன்னா அது 200% சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. பட் இந்த மெட்டீரியல் ஓடும். இது 10 வாட்டி ரீசைக்கிள் பண்ண முடியும். இப்போ இருக்க மெட்டீரியல் பண்ண முடியாது, பழைய மெட்டீரியல் பண்ண முடியும். அதுதான் விஷயம் இதில். ஸோ கஸ்டமருக்கு பிரேக்கிங் இருக்கிறதுக்காக அவரே தான் இந்த ஹைட்டுக்கு ஜாவா டிஸ்க் கேட்டார். நம்ம லேட்டஸ்ட் ஜாவா 4 ஸ்டோக் இருக்கிற டிஸ்க் எடுத்து போட்டு அவங்களுக்கு கஸ்டமர் கொடுத்தாச்சு. அது கஸ்டமராக சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். நம்ம பண்ணலாம் அவங்களுக்கு. அதுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு அவருக்கு. இப்போது 4 மாதம் பிடிச்சது இல்லை? ஆமாம். நம்ம லேபர் எவ்வளோ ஆகணும்? ஸ்பேர்ஸோட ரேட் என்னென்ன ஆச்சு? ஸ்பேர்ஸ் ஒரு இடத்துல ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஆஃப்டர் மார்க்கெட்னு சொல்கிறத விட அதர் மேக்கும் இருக்கும், ஒரிஜினல் ஸ்பேர்ஸும் இருக்கும். அப்போ ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வாங்க போனால் ஓல்டு ஸ்டாக்குன்றதில் கொஞ்சம் டிமாண்ட் இருக்க தான் செய்யும். சில ஸ்பேர்ஸ்லாம் யூஎஸ்லேருந்து வர வச்சு போட்டாங்க. இந்த சப்போஸ் இந்த ஆயில் சீல்ஸு, பிஸ்டன்ஸு, கனெக்டிங் ராட்ஸு இதெல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து வர வச்சு தான் போட்டது. ஏன்னா அவர் ரிலேபிளாக இருக்குன்னு கேட்டார், அதனால் யூஎஸ்லேருந்து வர வச்சு போட்டது. மற்றபடி ஏன்னா கார்பெட்டர்ஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் கார்பெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஜெட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி ஒரு இன்ஜின் டியூனிங் ஏற்ற மாதிரி ஜெட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வயலிங்கும் நின்று ஆடும்,
ஆக்சிலேட்டர் கொடுக்க ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டும் போது சரி. ஓகே, இப்போ 4 months டைமில் ரெடி பண்ணியிருக்கு. ஆமாம். இப்போது ஆடி 350 பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க கொடுத்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல. அவங்க எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் சரி, ஃபுல்லாக பின் டு பின் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்கனாலும் சரி, எல்லாமே பண்ணி தரலாம். நீங்கள் ஆடி 350 ஆல்ரெடி யூஸஸாக இருக்கீங்க, உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணணும், இன்ஜின் ஒர்க் இருக்குது, இல்லை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய SMS ஆட்டோடெக் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ, இந்த 3 வண்டி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு மட்டும் சொல்லிடுங்க, இது எப்போ முடியும்? ப்ரோ, இந்த 3 வண்டியுமே நம்ம சேனல் கஸ்டமர் பார்த்துட்டு தான் வந்தது. ஓகே. இந்த வண்டி வந்து முகப்பேர்லேருந்து வந்தாங்க. இங்கே லோக்கல் தான்? இங்கே லோக்கல் தான். இவர் வந்து திருமலவாயில். ஓகே. இவர் வந்து செங்கல்பட்டு. இப்போ தான் சென்னை தான்? சென்னை தான் எல்லாமே. செங்கல்பட்டு சென்னையில் சேர்த்துருவாங்க. என்னென்னா எல்லா வீட்டுக்கும் நாங்களே தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். கஸ்டமர் அவங்களால வர முடியல, டைம் இல்லைன்னாங்க. வந்து நாங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டு எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு வண்டி பார்த்து கண்டிஷனை சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வண்டி அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ வண்டி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஃபினிஷிங் ஸ்டேஜில் அதான் ஃபிட்டிங் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபிட்டிங் மட்டும். இது எவ்வளோ ப்ரோ? இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்ஸாக ஒரு 80,000 1 லட்சம் சொல்கிறீங்கன்னா அட்வான்ஸ் அவங்க எவ்வளோ தரணும்? எங்களுக்கு அட்லீஸ்ட் 75% காசு வேணும். ஓகே. அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போது டே பை டே ஸ்பேர்ஸ் ரேட் ஏறிட்டு இருக்கு. நான் கஸ்டமர் கொடுத்தது ஒரு ரேட் இருக்குது. சப்போஸ் பின் டு பின் பண்ணுறேன், வெறும் சென்டர் கேஸு போர் மட்டும் விட்டு பின் டு பின் பண்ணுறேன் அப்படின்னா ரேட் எங்கேயோ போயிடுது. ஆக்சுவலி நான் நேற்று வாங்கின ஒரு கிளச் கேபிள் ரேட்டு 180 ரூபா, நான் இன்றைக்கி 230 ரூபா போயிடுது. 1 வீக் கேப்லேயே போயிடுது. ஸ்பேர்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்பேர் எல்லாம் வாங்கி வச்சிருவேன் நான். ஓகே. வாங்கி வச்சுட்டு அதனால என்னால் அந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியும். ஓகே. நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்கும்போது அப்பயே வந்து ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி வச்சிருவேன். எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மகிட்டே பெயிண்டிங் இருக்கிறதுனால வெளியங்க ஆடி 350லாம் நம்ம நிறைய வீடியோ பண்ணுற இடத்துல பல வருஷமாக நின்றுட்டு இருக்கு. நிறைய சண்டை அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் 4 மாதம் ரெடி பண்ணி கொடுத்து பெரிய விஷயம். பாரக்ஸாக இருந்தாலும் நம்ம குயிக்காக ரெடி பண்ணுவோம்ல. பட் இப்போது கொஞ்ச நாளாக நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பண்ணி 3 months கேப் நினைக்கிறேன். என்னன்னா முன்னாடி நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வேலை அதிகமாக வருது, பண்ணுறதுக்கு வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம கொஞ்ச நாளாக வீடியோ பண்ணல. இப்போ ஒரு 3 வண்டி இது எப்போ அடுத்து? ஆல்ரெடி 3 வண்டி இருக்குது, இன்னொரு 3 வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷனில் இறங்க முடியல. ஏன்னா வர கஸ்டமர்ஸும் இன்ஜின் ஒர்க்கு சர்வீஸ் ஒர்க்குன்னு கேட்டு வராங்க. ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா இப்போது சர்வீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், எதுவும் பார்க்கணுன்றப்போ லேபர் ஒர்க் இல்லை. ஏன்னா எங்கிட்ட இப்போ ஒரு பெயிண்டிங்னா பெயிண்டிங்க்கு விட்டுருவோம், சர்வீஸ்னால் சர்வீஸ்க்கு எடுத்துப்போம். சப்போஸ் எங்களால் முடியல உங்களுக்கு ஹெல்ப்பை கூப்பிட்டுப்போம். அந்த மாதிரி தான் ஒர்க் செஞ்சுட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக இதிலே உட்காந்தனா எல்லா மெக்கானிக்ஸ்க்கும் தெரியும் 1 வீக் 2 வீக்ஸ் தான் ஆகும் பண்ணுறதுக்கு. ஆனால் பெயிண்டிங் மட்டும் எப்படி குறைஞ்சது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகிடும். ஏன்னா காயணும், பட்டி பார்க்கணும், செய்யணும், பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராசஸ் லேட் ஆகும். ஏன்னா நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சில பேர் ஃபுல்லாக பட்டி போட்டு முழுவி அப்படியே பெயிண்ட் அடிச்சிருவாங்க. எங்கள் பெயிண்டரு அப்படியே எல்லாத்தையும் அந்த மெட்டீரியல் என்னவோ அதோட ஷேப் என்னவோ அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பெயிண்டே பண்ணுவார். நம்ம அப்படியே முழுவி கொடுத்தோன்னா அது ரிலேபிளாகவும் இருக்காது, வெஸ்டர்னும் பண்ணாது. ஓகே. இப்போ ஒரு 10 டேஸில் வீடியோ பண்ணால நம்ம 2 டேஸில் போட்டுடலாம். 2 டேஸில் போட்டுடலாம். அண்டு SMS ஆட்டோடெக் ஷாப் கூட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ரெடி பண்ணுற வண்டி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து, ஏன்னா நான் ஃபாலோ பண்ண வரையும் ஒரு பெயிண்டிங் ஆகட்டும், இன்ஜின் ஒர்க் ஆகட்டும், எதுவுமே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஒரு தடவை வரவங்க ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டு தொடர்ந்து ஷாப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய SMS ஆட்டோடெக் ஷாப் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நிறைய ஆர்எக்ஸாக வீடியோ பண்ணுறதால ஆர்எக்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து 2 வீலர் அண்ட் கார் கேரேஜ், கார்ஸுமே ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு கார் சஸ்பென்ஷன் ஒர்க்கு, இன்ஜின் ஒர்க்கு, கார் A to Z. 2 வீலரும் பார்த்தீங்கன்னா இது 4 ஸ்ட்ரோக்கும் பண்ணுறோம்ல, எல்லாமே தான் எல்லா வண்டியும் பண்ணுறோம். பாருங்கள், நானே டவுட்டாக கேட்குறேன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த சுசுக்கி ஊட்டி வண்டி காமிச்சு அதெல்லாம் 4 ஸ்ட்ரோக் தான். 4 ஸ்ட்ரோக் வண்டியும் பண்ணுறாங்க, 2 ஸ்ட்ரோக் வண்டியும் பண்ணுறாங்க. பட் நம்ம நிறைய 2 ஸ்ட்ரோக் வீடியோ ஒரு கடைக்கும் பார்க்குறது அவங்க அது மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. மைண்ட் செட் வந்து மக்களுக்கு இருக்குது. ஸோ 2 வீலர் கார் ரெண்டுமே ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கும் உங்கள் வெஹிக்கிளுக்கும் நீட் இருந்ததுன்னா நீங்கள் SMS ஆட்டோடெக் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வண்டியை ரெடி பண்ணலனாலும் நீங்கள் அம்பத்தூர் சர்க்கிள்ங்க ஃபஸ்ட்டு ஷாப்பை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். பிரதர்கிட்ட பேசினாலே அவர்கிட்ட எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, அவரால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100% கேரண்டியோட பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். டொயோட்டா இன்னோவா டைப் கன்வர்ஷனே உங்கள் கேரேஜில் நம்ம ஒரு 2 டொயோட்டா நம்ம பார்த்துருந்தோம். மக்கள்கிட்ட நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ உங்கள் வெஹிக்கிள் நீட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷாப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க.